வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷி ரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் வந்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து பாண்டியன் வந்து திருமல்வாயில் பிரான்ச்சில் இருக்கார். இவர் வந்து என்னன்னாக்கா சூப்பராக எழுதுறாரு, இப்போ எல்லாமே பண்ணுறாரு. இவருக்கு தான் பாண்டியன். ஹாய் சொல்லிட்டா சொல்லுங்க. ஹாய். நீங்கள் சொல்லுங்கள் சார். பாண்டியன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போயிருந்தோம் சார், ஃபஸ்ட் ஸ்கூலுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, ரிட்டன் டெஸ்ட்டு எழுத சொல்லியிருந்தாங்க. ரிட்டன் எழுதி முடிச்ச பிறகு அவனோட ஆன்சர் சீட்டை வந்து பார்த்துட்டு அவனை செகண்ட் ஸ்டாண்டர்டே சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கு மற்றபடி ஆன்சர்லாம் நல்லா பண்ணியிருந்தான். அதை பார்த்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து அவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாரு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறாரு. இது என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி டபுள் ப்ரொமோஷன் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் ஆக்சுவலி இவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து சூப்பராக இருக்கும். கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே, அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் பூந்து விளையாடுவார். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனும் தெரியும். மல்டிப்ளிகேஷன் வந்து சம்ஸாக தெரியாது, மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாக தெரியும். அந்த வாய்ப்பாடு ஃபுல்லாக தெரியும், டேபிள்ஸ் ஃபுல்லாக தெரியும் இல்லைங்களா. அதனால் இவர் வந்து இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ப்ரொமோட் ஆகிருக்காரு. நம்மளுடைய ஸ்கூலில் படித்த ஒரு குழந்தை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபொனட்டிக்ஸும் தெரியும், ஓரளவுக்கு எழுத்துக்குட்டி, மோஸ்ட்லி ஒரு 4 லெட்டர் வேர்ட்ஸ் 5 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாமே படிச்சுருவாங்க குழந்தை. அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறதுனால இவரை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா பசங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டபுள் ப்ரொமோஷனெல்லாம் இப்போ வந்து நார்மலாக கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் கூட இருந்துச்சு சார். ஆனால் ப்ரொமோஷனெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். பசங்க வந்து ரைட்டிங் கொஞ்சமாவது இருக்கணும். அந்த 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில், க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு பசங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு எந்த லைனில் எது எழுதுறதுனாவது தெரியும் குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ இது வந்து எனக்கு எதனால் சொல்கிறேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்க விளாண்டா போதும் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. ஐ கான்டாக்ட்லேருந்து எல்லாமே ரைட்டிங்கில் வந்து உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்லில் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டிங் வந்து பசங்களுக்கு. இப்போ எனக்கு என் குழந்தை வந்து டபுள் ப்ரொமோஷன் போகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், அதனால தான் பகிர்ந்துக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேபியோடைய ஹேண்ட் ரைட்டிங். இது வந்து செகண்ட் டேர்முடைய ஹேண்ட் ரைட்டிங். அவர் சூப்பராக எழுதுவார். மோஸ்ட்லி நம்ம ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களும் வந்து சூப்பராக எழுதிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ். this one is maths. நான் செகண்ட் டேர்ம்லேயே நம்பர் நேம்ஸ் வந்து 100 வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். பிஃபோர் ஆஃப்டர் நம்பர், பிட்வீன் நம்பர், ஹிந்தி. இது வந்து பார்த்திங்கன்னா EVS. பசங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு ஐ கான்டாக்ட்டுக்கும் சரி, நிறைய விஷயத்துக்கும் சரி, நீங்கள் வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில், ஃபைன் மோட்டார் ஸ்கில் வீட்லேயே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கையில் வந்து இப்போது வேர்க்கடலை உடச்சக்கடலை இருக்குது அப்படின்னாக்கா அவங்கள வந்து அதை தனித்தனியாக பிரித்து வைக்க சொல்லுங்கள். இன்னொரு 2 பாத்திரம் கொடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டீல் கிளிப் மட்டும் கொடுத்துறாதீங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிடும். கொஞ்சம் பெரிய பெரிய கிளிப் வந்து ஒரு அட்டையில் வந்து கிளிப் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் அதை போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே குழந்தைங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன், அதை நான் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து எழுத வைக்கிறதுக்கு. அந்த கிளிப் வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து ஷேரிங் வீடியோ தான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த குழந்தை வந்து டபுள் ப்ரொமோஷன் வந்தது. ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போல்லாம் வந்து யாரும் டபுள் ப்ரொமோஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது நான் ஷேர் தான் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஹாப்பினஸ்ஸு. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.